நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். தாவேக்காவினுடைய 3வது ஆண்டு அந்த விழாவில் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, டப்பா இன்ஜினும் வேணாம், ஓட்ட இன்ஜினும் வேணாம், நாம தான் டாப் இன்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக மற்றும் என்டிஏ அலைன்ஸை விமர்சித்து விஜய் பேசியிருக்காரு. எவ்வளோ நாள் தான் இந்த டயலாகை வச்சே ஓட்ட போகிறார் அவர் தெரியல. பிளாஸ்ட்டு இது டப்பா இன்ஜின், அது வந்து ஓட்ட இன்ஜின், நாங்கள் தான் டாப் இன்ஜின். அவர் பேசினார் 3ஆம் ஆண்டு விழாவில். அப்போ தான் பட்ஜெட் வந்திருக்கு. ஓகே, தேசிய அளவு பட்ஜெட். அந்த பட்ஜெட் வந்து சில ஒவ்வொருத்தரோட ஒரு கருத்து இருக்குது. என்ன கேட்டால் வந்து நான் பொதுவாக இந்த பட்ஜெட்லாம் நம்புறதில்லை. பாஜக பட்ஜெட்டானாலும் சரி, மாநில பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறதுன்னா, பட்ஜெட்டுங்கிறது என்ன செலவு செய்ய போகிறோம் என்கிற ஒரு திட்டம் தான். அதில் உண்மையிலேயே வந்து எங்கே வந்து நான் மோடி ஆட்சி உட்பட தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் கட்சி சார்பாக எதுவும் சொல்லலை. எப்படி வரணும் நம்மளுடைய சட்ட அமைப்பில் இந்த வருஷம் பட்ஜெட் வரும்போது, போன வருஷம் நீங்கள் இதே 5 வருஷத்துக்கு முன்னால் நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் என்ன பட்ஜெட் கொடுத்தாங்க, ஒரு துறைக்கும் ஒரு திட்டத்துக்கும் என்ன கொடுத்தாங்க, அதில் எவ்வளவு செலவாச்சு, கூட செலவாச்சா கம்மியாச்சா, இந்த தடவை என்ன திட்டம், நியாயமாக இல்லையா? இந்த பட்ஜெட்டில் நீங்கள் என்ன திட்டம்ன்றது எல்லாமே வரப்போகிறது தானே, செய்ய போவதாக சொல்வது தான். நான் வந்து பாஜக ஆட்சியை வந்து செஞ்சது செய்யலைன்னு சொல்லலை. ஐயா, எங்களுக்கு தெரியல. பாஜக இல்லை, காங்கிரஸ் இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகலாம் அதிமுகலாம் நான் பொதுவாக சொல்கிறேன். பட்ஜெட் என்பது எப்படி கொண்டு வரணும்னா, இந்த வருஷம் பட்ஜெட் திட்டம் கொண்டு வரும்போது, இங்கே கம்பெனியெல்லாம் பண்ணால் ஒரு தொழிலதிபர் கம்பெனியெல்லாம் நடத்தும் போது அந்த பேலன்ஸ் ஷீட்னு போடுவோம். ஆண்டு இறுதியில் அறிக்கை, நிதிநிலை அறிக்கையை போடும்போது என்ன சட்டம் என்ன சொல்லுது? ஒரு கம்பெனியாக இருந்தால் இந்த வருஷம் என்னென்ன செலவு, என்னென்ன வருமானம், இதே தலைப்பின் கீழே போன வருஷம் என்ன வருமானம், போன வருஷம் என்ன செலவு, ஒப்பீடு. ஒரு கம்பெனிகளாக இருக்குது, அரசுக்கு ஏன் இல்லை? மாநில அரசோ மத்திய அரசோ ஏன் இல்லை? கம்பெனியெல்லாம் வந்து பார்த்தா வந்து போன வருஷத்துல இந்த வருஷம் எவ்வளோ அதிகமாக இருக்குது, இந்த வருஷம் இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, எந்த செலவு அதிகமாக இருக்குது. நீங்கள் அரசு தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள், கம்பெனி வரி ஏமாத்துறானா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறீங்க. நீங்கள் அரசு மக்களை ஏமாற்றுகிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வது நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? நான் சொல்கிறது காங்கிரஸ், மன்மோகன் சிங்காக இருந்தாலும் இதான் நான் சொல்கிறேன், மோடி நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் இதான் சொல்கிறேன். பட்ஜெட் என்பது போன முறை நீங்கள் பட்ஜெட்டில் என்ன வந்து ஒதுக்கினீர்கள், அதில் என்ன செலவு செய்தீர்கள், இதை வெளியிட்டு விட்டு தான் இந்த வருஷம் பட்ஜெட் வரணும். அப்போ தானே பட்ஜெட் மீது நம்பிக்கை வரும். ஆனால் பட்ஜெட்டில் வந்து சொல்லுவாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். அப்போ நான் என்ன இவரை கேட்குறேன், விஜய் விஷயத்துக்கு வரும். பட்ஜெட்டை பற்றி பேசினாரா? அந்த பட்ஜெட் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருந்தால் அந்த கருத்தை சொல்லலாம். அது சொல்லும்போது ஏன் திருப்திகரமாக இல்லைன்றதை சொல்கிறதுக்கு அளவுக்கு விவரம் தெரியணும். சார் என்ன சார் விஜய்னு சொல்லிட்டு அப்புறம் விவரம் தெரியணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. அப்புறம் உங்களையும் நான் பெய்டு மீடியான்னு சொல்லிடுவேன். ஓகே, பட்ஜெட்டை பற்றி பேசலை. 3வது ஆண்டு நீங்கள் வந்து முதல்வர் அவர்கள் வந்து அவரை போய் நாங்கள் வந்து அவர் தூக்கமே இல்லாமல் தவிக்கிறேன்னு சொன்னார், மந்திரிகள்னால சொன்னார். உண்மைதான். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் தூக்கம் இல்லாமல் தான் தவிச்சிட்ருக்காரு. அந்த பழனியாண்டி மாதிரி அது பக்கம் அது மாதிரி ஒரு அமைச்சர் ஒரு நிர்வாகி பண்ணுறாங்க. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து அந்த ஒரு சேலத்தில் ஒரு விழாவுக்கு போயிட்டு இணைப்பு விழான்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் குறவர்கள் அழைத்தார்கள், ஏதோ ஒரு விழாவுக்காக போகிறாரு. போகும்போது கம்ப்ளீட்டாக ரைட் சைடில் ராங் சைடில் அவரும் எம்பி சிவலிங்கம், அதுக்கப்புறம் வசந்தம் கார்த்திகேயன், அதான் அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் காய்ச்சின போது 2 எம்எல்ஏ பேர் அடிபட்டதில் அதில் ஒருத்தர், ஒரு 10-15 வண்டி கம்ப்ளீட்டாக ராங் சைடில் விருன்னு சைரனோட. அவர் தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரே வந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் ராங் சைடில் வராரு.
என்னமோ ஒரு ஒரு மோட்டார் சைக்கிள்காரனோ காரோ பஸ்ஸோ ஏதோ ஒரு வாகனம் வந்து ராங் சைடில் வருவதை எதிர்பார்க்காமல் வந்து விட்டான்னு வைங்க. நீங்கள் வந்து ஒரு பாமர மக்களுக்கு ஒரு அமைச்சர் என்பவர், அதுவும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்பவர் முன்னுதாரணமாக இருக்க வேணாமா? ஏன்னா 1.5 கிலோமீட்டர் சுற்றிட்டு போனோமா வேறு ரூட்டில் போனால், அப்படி சுற்றி வந்தால். அதுக்காக நம்ம இப்படி போகிற வண்டினா இப்படி எதிரில் வண்டி வரும்போது இப்படி போகிறார். ஒரு வண்டி 2 வண்டி இல்லைங்க. ஒரு மந்திரி போனார்னா ஒரு 20 வண்டி போகுது பின்னால். எம்பி ஒரு வண்டி, எம்எல்ஏ வந்து நிர்வாகிகள் அல்லக்கை எல்லாம் சேர்த்து ஒரு 15-20 வண்டி. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி முதல்வர் தூங்குவார்? தூங்க மாட்டார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எழுப்பி கேட்டால் அவர் வந்து எந்த சின்னத்துக்கு விசில்னா விசில். அதாவது ஒரு லாஜிக்கே இல்லாமல் பேசக்கூடாது. நீங்கள் சொல்லும்போது ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி இந்த கிண்டல்லாம் பண்ணுறீங்க. நான் முதல்வர் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தில் அவர்களுடைய செயல்பாட்டிற்கு எதிராக 100 விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம், 100 இல்லை 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவரை வந்து கிண்டல் செய்வதோ கேலி செய்வதோ எந்த அரசியல்வாதியை செய்வதும் தவறு என்ற ஒரு கோட்பாடு உள்ளவன். ஓகே, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக யாரும், விஜயா இருந்தாலும் சரி. இப்போ விஜய் தலையில் விக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விக்கு வச்சிருக்காரு, உண்மைதான். அது ஒரு விமர்சனமா? அவர் இஷ்டம். ரஜினிகாந்த் எப்படி இருக்காரோ அப்படியே வெளியே வராரு, அது அவர் இஷ்டம். இவர் விக்கு வச்சுக்கிட்டு தான் வெளியில் வராரு, இது இவர் இஷ்டம். இதை போய் ஒரு அரசியல் பேசும்போது இது விமர்சனம் வரக்கூடாது, தனிப்பட்ட விமர்சனம் வரக்கூடாது. அந்த வகையில் ஏதாவது மக்கள் நலத்திட்டத்தை பற்றி பேசினாரா? மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு பேசினாரா? அவர் தூக்கம் வராது, அவர் நான் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஒவ்வொரு வீட்டில் இருந்து ஏய் விஜய் நீ வீட்டை விட்டு வெளியில் வான்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா 45 நாள் போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க, ஆஸ்பத்திரியில் போய் யாரையும் விசாரிக்கல, அதனால் சொல்கிறாங்க. தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு விஜயும் வெளியே வருவாங்க. விஜய் இப்படி பேசிட்டா வந்து அது சரியாக போச்சா? ஒவ்வொரு விஜயும் வெளியில் வருவாங்க. அதுதான் அவர் சொன்னார், நிர்மல்குமார் சொன்னார், ஒரு ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒரு ஓட்டுனா 40% வந்துருச்சு. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கய்யா, மொத்தம் 160% ஓட்டா கணக்கு சொல்லுப்பா. இல்லை அட்லீஸ்ட் உனக்கு கணக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார் பேரையாவது சொல்லு, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அந்த வாத்தியார் எவ்வளோ லட்சணத்தில் சொல்லி கொடுத்தாரு. ஒரு குடும்ப அட்டையில் ஒருத்தர் வந்தால் 40% ஓட்டு விழுன்னா, ஒரு குடும்பத்தில் 3 பேரோ 4 பேரோ இருந்தால் அப்போ 160% ஓட்டு வரணும். நிர்மல்குமார் எந்த பள்ளியில் கணக்கு படித்தார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விஜய் எந்த பள்ளியில் என்ன படித்தார், கணக்கு படித்தாரா? ரைட்டு. அதை விட எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னால், யாரோ ஒரு வேல்முருகன் ஒருத்தர் கட்சி தொண்டர், அவர் வந்து ஏதோ ஒரு முருகன் பேரில் உள்ள ஒரு பாடலை வந்து அப்படியே அந்த வார்த்தைகளை மாற்றி தாவேகாவை பாராட்டி டான்ஸ் ஆடலாமான்னு அவர்கிட்ட கேட்குறாரு. ஆடலான்னு சொல்லிட்டோன்னா அவரும் ஆடுறாரு, இவரும் அதுக்கேற்ற அந்த ஏதோ மெட்டு போட்டு அவரும் அவருடைய பெண்ணும் சிறுமியும் ஒருத்தரும் அவங்க ஆடுறாங்க, இவர் டான்ஸ் ஆடுறாரு. 41 உயிர்கள் வந்து உங்கள் முகத்தை பார்ப்பதற்காக வந்து 41 உயிர்கள் சிதைந்திருக்கின்றன, ஆண் பெண் குழந்தைகள் என்று. இந்த 3ஆம் ஆண்டு விழா, இந்த அரசியல்வாதிகள் அவ்வளவு பேருமே பிணந்தின்னி கழுகுகள். இப்படி தான் வைகோ வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தார். பிரிஞ்சு வந்தபோது அப்போ வந்து ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்துட்டாருன்னு சொல்லி அப்போ கருணாநிதி என்ன சொன்னார், வைகோ வந்து ஈழத்தில் உள்ள ஒரு இயக்கம் தொடர்புடன், இயக்கம் எந்த இயக்கம்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள், அந்த இயக்கம். ஏன்னா வந்து இவர் வந்து வேறு டெலோ மற்ற இயக்கங்களை வந்து ஆதரித்தவர் கருணாநிதி. அந்த ஒரு இயக்கத்தின் பெயரை சொல்லி அவங்களோடு சேர்ந்துக்கிட்டு என்னை கொலை செய்ய சதி செய்தார் வைகோ என்று கருணாநிதி குற்றம் சாட்டினார். அப்போது தான் இவர் வந்து விலக வேண்டிய சூழ்நிலை, இல்லை விலக்கப்பட்டார், விலகினார் வைகோ. அதற்காக வந்து 5 பேர் வந்து தீக்குளித்தார்கள், இளைஞர்கள். திமுகவிலிருந்து நீங்கள் விலக்கப்பட்டதற்காக அதுக்கப்புறம் திமுகவை எதிர்த்து கல்லறையில் கூட அவர்களுடன் கூட்டணி சேரமாட்டேன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து கூட்டணி மாறினால் பேச்சுகள் மாறத்தான் செய்யும்னு சொல்கிறார். அந்த 5 பேரின் ஆவி ஆன்மா என்ன செய்யும்? அதே தானே அன்றைக்கி 5, இன்றைக்கி விஜய் 41 பேருடைய ஆன்மா அந்த குடும்பங்களுக்கு என்னதான் வந்து நீங்கள் வந்து பூசி மெழுகினாலும் வலிக்கத்தானே செய்யும். நீங்கள் வந்து யாரோ சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரைட்டு, நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்க,
உங்கள் முகத்தை பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க. அதை சரியாக நிர்வாகம் செய்ய தெரியவில்லை, உங்களுக்கு இயலாமை, உங்களுக்கு திறமை இல்லை என்பது உலகமே அறிந்தது தானே. இதுக்கு ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சிபிஐ விசாரணை செய்யட்டும். சதி இருக்கா இல்லையான்னு வேணால் சொல்லலாம். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீர்கள், நீங்கள் அதை சரியாக கட்டமைப்பு ஏற்படுத்தவில்லை என்பது 100% உண்மை. இதுக்கு சிபிஐ விசாரணையே வேண்டாம், பார்க்கும்போது தெரியலையா? 41 பேர் இறந்தார்களே இந்த 3ஆம் ஆண்டு விழாவில். இந்த ஆண்டு விழாவில் அந்த இறந்து போன 41 பேருக்காக 2 நிமிடம் மௌனம் என்று அந்த ஒரு குறைந்தபட்ச நாகரிகமும் பண்பும் இல்லாத விஜய் தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தால் என்ன ஆகும்? அதனால தான் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் பிணந்தின்னி கழுகுகள். அது வைகோவில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம், யாரை வேணாலும் சொல்லலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக இவ்வளோ பேசுகிறாங்க, பராசக்தி படம்லாம் எடுத்து எல்லாம் காமிச்சாங்க, எல்லாம் ரைட்டு. அதில் உயிரை விட்ட தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சங்கரலிங்கனார், இந்திய எதிர்ப்பில் தாளமுத்து, நடராஜன், பில்டிங் பேரை வச்சு மட்டும் விட்டுட்டீங்க. அந்த தாளமுத்து குடும்பம் என்னாச்சு? நடராஜன் குடும்பம் என்னாச்சு? அவங்களாம் இன்றைக்கி திமுகவில் ஏதாவது பதவியில் இருக்காங்களா, அமைச்சராக இருக்காங்களா, இல்லை கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களா? எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. அதனால தான் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் பிணந்தின்னி கழுகுகள். அப்போது தொண்டர்களும் மக்களும் தான் விழிப்புணர்வு பெறணும். இவங்களை நம்பி நம்ம போடணும். விஜய் எனக்கு எல்லாத்தையும் விட வைத்தறிச்சல் ஒன்று அந்த 41 பேரை பற்றி எந்த விதமான ஒரு மௌன அஞ்சலியோ, ஆண்டு விழா, இந்த ஆண்டு விழா அந்த சமயத்தில் அவர்களை நினைத்துக் கொள்கிறோம். அது அரசியலுக்காக, மேடைக்காக ஒரு நாடகமாக கூட இருக்கட்டும். மேடைக்காக நாடகம் பிளாஸ்ட்னு கையெல்லாம் தூக்கிட்டு ஆடுறீங்கள, அது பண்ணும்போது இதை செய்யலாம்ல. சரி, அதுதான் ஒரு பக்கம் பண்ணலை. டான்ஸ் ஆடாமல் அது ஒரு பெரிய குதூகலமான ஒரு கொண்டாட்டமாக டான்ஸு. அப்போ நீங்கள் முதல்வராக வந்தப்புறம் இப்படி தான் டான்ஸ் ஆடுவீங்களா? எங்களுக்கு டான்ஸ் ஆடும் முதல்வர் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு. ஓகே, நடனமாடும் முதல்வர் எங்களுக்கு தேவையில்லை. அதான் சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. எந்த சினிமா எந்த ஹீரோ பிடிக்குதோ போய் பார்க்குறோம் நாங்கள். சார், நீங்கள் இந்த நடனத்தை பற்றி பேசுறதுனால சொல்கிறேன், அண்மையில் நடந்த பாஜகவினோட கூட்டத்தில் கூட நயினார் நாகேந்திரன், அண்ணாமலையெல்லாம் நடனம் ஆடிருக்காங்க. ஒரு விழான்றப்போ தலைவர்கள் அந்த அந்த நடனம் ஆடுற அவர்களோடு சேர்ந்து ஆடுறது ஒரு வழமையாக இல்லைங்க. நான் நடனம் ஆடுவதே தவறு என்று நான் சொல்லவில்லை. என்னை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். நான் சொல்வது நடனம் ஆடுவது தவறு அப்படின்னு சொல்லலை. சில இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட எங்கேயோ போனார், இந்த மாணவர்கள் சிலம்பாட்டம் கையில் வாங்கிட்டு சுமார் இதெல்லாம் ஒரு அவர்களை அந்த உற்சாகப்படுத்துவதற்காக அப்படின்ற ஒரு பேரில் பண்ணுறாங்க. நான் முதல்வர் ஸ்டாலினை நான் இந்த விஷயத்தில் தவறில்லை என்று ஆதரித்து பேசுகிறேன் என்றால், நான் எந்தவித ஒரு சார்பற்று பேசுகிறேன் என்பதற்காக தான் அந்த உதாரணம் சொன்னேன். நீங்கள் அண்ணாமலைன்னு சொல்கிறீங்க, நயினார் நாகேந்திரன் சொல்கிறீங்க, பொன்முடி ஆடி இருக்காரு திமுக சைடில், இந்த மாதிரி. அதாவது இது சகஜமான விஷயம். நான் சொல்வது என்னவென்றால், 41 பேர் பாஜகவில் அந்த மாதிரி யாராவது பலியாயிருக்காங்களா? பாஜக கூட்ட நெரிசலில் யாராவது பலியாகி இருக்கிறார்களா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 41 பேர் ஒரு அரசியல் கூட்ட நெரிசலில் பலியானது இதுவரை சரித்திரத்தில் உண்டா? நான் நடனம் ஆடக்கூடாதுன்னு, நீங்கள் நடனம் ஆடுங்க, யார் கூட வேணாலும் ஆடுங்க. சினிமாவில் ஆடுற நடிகையை கூட மறுபடியும் இங்கே கூட்டுட்டு மேடையில் ஆடுங்க, அதுக்கு கைத்தட்டி விசிலடிக்கிறவன் இருப்பான். நடனம் ஆடுவதை நான் குறை சொல்லவில்லை. எந்த சூழ்நிலையில் எவ்வளோ மாதங்க ஆச்சு? 3ஆம் ஆண்டு விழா, 2ஆம் ஆண்டு விழா கொண்டாடினதுக்கு அப்புறம் தானே அது ஆச்சு. செப்டம்பர் மாதம் தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் எவ்வளோ 6 மாதம் ஆச்சா? ஏறத்தாழ 6 மாதம். நான் என்ன சொல்கிறேன், இந்த நடனத்தை தவிர்த்து இருக்கலாமே. மேடையில் அந்த வேல்முருகன் ஆடினா ஆடிட்டு போகிறாரு, அவர் ஏதோ பப்ளிக் விளம்பரத்துக்கு ஆடுறாரு, அவர் தான் ஒரு தொண்டர்னு, அது ஓகே, ஆர்வம்னு சொல்லலாம், ஆர்வ கோளாறுன்னு சொல்லலாம். அது நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறவர் இந்த 41 பேரை நினைக்க வேண்டாமா மனசில்? மௌன அஞ்சலி, ஒரு கால் மௌன அஞ்சலி செலுத்தியிருந்தீர்கள் என்றால் அதுக்கப்புறம் நடனம் ஆடி இருந்தால் கூட அது அவ்வளவு விரசமாகவோ அது நமக்கு வருத்தமாகவோ தெரியாது. அவர்களை பற்றி பேச்சே இல்லையே, நினைப்பே இல்லையே. அப்போ உங்களுக்காக உயிரை கொடுக்குறவன் கொடுக்கறதெல்லாம் அவனோட கடமை நினச்சிட்டிங்களா? இப்படி இருப்பவர் மக்களுக்கு, பொதுமக்களுக்காக, பாமர மக்களுக்காக என்ன செய்து விடுவார்?
ஓகே. நீங்கள் ஊழலே செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்க, சரி ரைட்டு. புலி படத்தில் 15 கோடி மறைச்சிட்டிங்களா வருமானத்தில்? 1.5 கோடி அபராதம் போட்டாங்களா? கட்ட வேண்டியதானே, ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்க? இம்போர்ட்டட் கார் வாங்குறீங்க செகண்ட் ஹேண்ட் கார்னு சொல்லி, அதுக்காக 26 லட்ச ரூபா வந்து வரி போடுறாங்க. வரி கட்ட மாட்டேன்னு 20 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு வக்கீல் வச்சு வாதாடுறீங்களே எதுக்கு? நீங்கள் ஊழல் பண்ண மாட்டீங்க. ஜனநாயகன் படத்துக்கு 225 கோடி ரூபா வாங்கினதாக சொல்லப்படுகிறது தகவல். உண்மையா இல்லையா தெரியாது. ஆனால் வந்து 500 கோடி ரூபா செலவுன்னு சொல்லும்போது நானும் வந்து ஒரு சினிமா தயாரிப்பாளர் தான். அந்த வகையில் வந்து ஒரு படத்துக்கு நடிகரை தவிர ஷூட்டிங்னா ஒரு நாளைக்கு லார்ஜ் ஸ்கேலில் எவ்வளோ ஆகும், ஒரு மிடில் ஸ்கேலில் எவ்வளோ ஆகும், சிறு பட்ஜெட்டில் எவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சவன். 500 கோடி படத்துலன்னா 200 கோடி 200 225ங்கிறது கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே வந்து ஹீரோவுக்கு கொடுத்தா தான் 500 கோடி செலவு வரும். இந்த 200 கோடியோ 150 கோடியோ 225 கோடிக்கோ முழுசாக கணக்கில் காட்டியே வரி கட்டியிருக்கீங்களா? எடுத்து மக்களுக்கு வந்து எடுத்து காமிங்க. அதுக்கப்புறம் ஊழல் பண்ண மாட்டேன்னு அதுக்கப்புறம் பேசுங்க. வரி ஏய்ப்புலாம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். அது வரி ஏய்ப்பு சிக்கிக்கிட்டோம்னா வந்து கோர்ட்டுக்கு போய் அதை வந்து எப்படியாவது வந்து சமாளிக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்வது வந்து வேடிக்கையாக இல்லையா? இது மக்களை ஏமாற்றுவது இல்லையா? இதில் நடனம் வந்து அவசியமா? அதில் வேறு வந்து முருகன் பாடலை வந்து அது மாற்றி போட்டது கூட யாரோ புகார் கொடுத்துருக்காங்க. இதில் திருக்குறளை வேறு அவர் என்னையா பண்ணார்? தேவன்னு இருக்கார் வள்ளுவர், அவரே ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? இல்லை சார், இப்போ இருந்திருந்தா அப்படி ஒரு குரல் கூட எழுதியிருப்பார். இப்போ நாங்கள் பதிலுக்கு பாருங்கள். டிஎம்கே ஐடி விங்லேருந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணி பல குரல்கள், கிட்டத்தட்ட 1330 குரல் அவர் எழுதினார். அதுக்கு மேலேயே இப்போ குரல்கள் வந்து சுற்றிக்கிட்டு வருது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மக்களுக்கு தேவையான இதில் வந்து நடுவில் வந்து என்டிடிவியில் அந்த மேடையில் போகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. அருண்ராஜ் அமுச்சு விட்டீங்க. ஏன்னா அது வந்து பொதுமக்கள் மேடை, அதாவது பொதுமக்கள் கூடியிருக்கும் மேடை. அப்போ உங்களுக்கு எங்கே தைரியம் வரும்? தாவேகா தொண்டர்கள் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் மேடையில் வருவீர்கள், தோன்றுவீர்கள், பேசுவீர்கள் என்றால் நாளைக்கு நீங்கள் முதல்வராக போனீங்கன்னா வெறும் தாவேகா தொண்டர்கள் மட்டும்தான் இருப்பாங்களாங்க? இந்த மாநிலத்தில் ஒரு கூட்டமாக இருக்கலாம், தேசிய அளவுக்கு கூட்டமாக இருக்கலாம், ஒரு அவசியம் ஏற்பட்டால் சர்வதேச அளவில் கூட ஒரு கூட்டமாக இருக்கலாம் இல்லையா? பொதுவாக சொல்கிறேன். தாவேகா கூட்டத்தில் மட்டும்தான் அந்த உத்வேகமும் அந்த பில்டப்லாம் வருது. ஏன் இந்த என்டிடிவியோடைய மேடையிலேயே போய் அருண்ராஜுக்கு பதில் நீங்களே பேசியிருக்கலாமே? ஏன்னா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, கேள்வி பதில் வரும். சீமான் மாதிரி டக்குன்னு நம்மளால் பதில் சொல்ல முடியாது, விவரம் நமக்கு இது தெரியணும், ஏதாவது ஒன்று சொன்னால் ரெஃபரன்ஸு தெரியணும், தெரியாது. அப்போ சரி ரைட்டு, தனியாக வந்து பண்ணீங்க. தனியாக வந்து அதை ஒன்று பண்ணுங்கள். அந்த என்டிடிவி நிருபர் வந்தார், அவரோட வந்து நீங்கள் வந்து என்ன பேசுனீங்களோ அதை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்க, எடிட் பண்ணி கூட போட்டிருக்கலாமே. அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா 3 பேரையும் ரோல் மாடலாக வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. கருணாநிதி தலைமையிலான திமுகவை தீய சக்தி என்று சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா தலைமை வகித்த அதிமுகவை ஊழல் சக்தி என்று. அப்புறம் அவங்க எப்படி ரோல் மாடல்? அப்போ தீய சக்தி தான் உங்களுக்கு ரோல் மாடலா, ஊழல் சக்தி தான் உங்களுக்கு ரோல் மாடலா? அவர்கள் தீய சக்தியா ஊழல் சக்தியா நான் சொல்லலை, இவர் தான் சொன்னார். இல்லை, அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தார், ஸ்டாலின் மட்டும்தான் வந்து ஊழலான ஆட்சியை கொடுத்தார் அப்படின்னா வாயை திறந்து சொல்லுங்கள். கருணாநிதி அவருடைய ஆட்சியில் 5 தடவை முதல்வராக இருந்தார், அவர் ஆட்சியில் ஊழல் ஒரு பைசா கூட நடக்கலை. ஸ்டாலின் வந்து தான் அந்த திமுகவை கெடுத்துட்டார். அப்படி சொல்ல தைரியம் இருக்கிறதா? சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இப்போ ஜெயலலிதா அவர்கள் மீது ஊழல் வழக்கு இருந்தது, சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றார்கள். ஆமாம், நம்ம வந்து ஆவணங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான் பேசுகிறோம். அப்போது நீங்கள் தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் ரோல் மாடல்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்களே இருந்துட்டு போகலாமே, நீங்கள் எதுக்கு? ஓகே, நீங்கள் புதிதாக வந்தால் அவர்களிலிருந்து நீங்கள் எவ்வளவு வித்தியாசப்படுகிறீர்கள், ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை மக்களுக்கு உண்டாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதுக்கெல்லாம் எந்த பதிலுமே இல்லையே. டான்ஸ் ஆடினீங்களா? தானா? அப்போ தமிழ்நாட்டு பொருளாதாரமும் தமிழ்நாட்டு என்ன சொல்கிறது மக்களுடைய வாழ்வும் இதே மாதிரி தான் டான்ஸ் ஆடுமா எதிர்காலத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால்? ஓகே, இதுதான் வந்து நம்முடைய கேள்வி. அதனால தான் சொல்கிறோம், அரசியல் நம்ம வந்து இவரை மட்டும் சொல்லலை,
வைகோல ஆரம்பித்து தான் சொன்னோம். அவங்கள நம்பி அதே மாதிரி திமுகலையும் நிறைய பேர் இந்த தீ குளித்தவங்க, இந்த உண்ணாவிரதம் இறந்து போனவங்களாம் அவங்க கதிகள்லாம் அவங்களையும் தான் சொல்கிறோம். அவங்க குடும்பம்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறோம். அண்ணா ஆட்சின்னு சொல்கிறாங்களே. அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் வந்து மருத்துவர். அவருக்கு புற்றுநோய் வந்து அவருடைய ஏதோ ஒரு ரொம்ப ஒன்றும் வயதால் ஒரு 50 அந்த மாதிரி 50 மிடில் ஏஜ்னு சொல்லக்கூடிய வயதில் அவருக்கு புற்றுநோய். இந்த புற்றுநோய்க்கு அவரால் மருத்துவம் பார்க்க இயலவில்லை. ஏனென்றால் வறுமையில் இருந்தார். மருத்துவராக இருக்கார், ஆனால் வறுமையில் அந்த அளவுக்கு வறுமை. கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். திமுக இன்று உள்ள தலைமை குடும்பம் வந்து அண்ணாதுரை குடும்பத்திற்கு என்ன செய்தது? அவருடைய மகன் வந்து வளர்ப்பு மகன், அவர் தம்பி பையன், அண்ணா அவங்க அக்கா பையனும் யாரோ சொந்தக்கார பையன் தான் அவர், வளர்ப்பு மகன். அவர் இறந்தார். அவருக்கு குடும்பம் இருந்தது, பொன்னாட்டி பிள்ளைங்களாம் இருந்தாங்க. அந்த குடும்பத்திற்கு திமுக தலைமை என்ன செய்தது? என்ன உதவி செய்தது? அப்புறம் அண்ணா ஆட்சின்னு சொல்கிறீங்களே, யாரை ஏமாத்துறதுக்காக? சரி, அவங்க தான் ஏமாத்துறாங்கன்னா, அவங்க ஏமாத்துறாங்க இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்கிற விஜய் அவர் என்ன பண்ணுறாரு? அவங்களாம் ரோல் மாடல்னு சொல்லும்போது யாரை ஏமாத்துறீங்கன்னு கேட்க வேண்டிய கேள்வி இருக்குல்ல. இதுதான் நமக்கு வருத்தமாகவும் துயரமாகவும் இருக்குது. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. அதாவது கிட்டத்தட்ட 100 கோடி வந்து அறநிலையத்துறை வந்து காணாமல் போயிருக்கு. 100 கோடிக்கு மதிப்புள்ள தங்கம் வைரம் பொருட்கள் காணாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு வேலூர் பகுதியை சார்ந்த ஒரு கோயிலை காணாமல் போயிருக்கு. உத்தர ரங்கநாதர் கோயில். அது வந்து ஏறக்குறைய 50 100 கோடி உண்டான நகைகள் வந்து காணவில்லை, மாயம். என்ன ஆனது என்று தெரியவில்லை என்று இதில் செய்தித்தாளில் வந்து புகாரும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்கு சக்கான்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சான். நீங்கள் வந்து இந்த கேள்வியை கேட்குறீங்க, ஏன் சோக கதையை கேளு தாய் குலமே அப்படின்னு பாட வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கேன். ஏன்னு கேட்டால், நீங்கள் வருத்தமான செய்தி, கோயில் நகைகளை கொள்ளையடிப்பது என்பது பல கோயில்களில் நடைபெற்று வருகிறது என்பது இன்றைய ஆட்சியாளர்கள் காலத்தில், இந்த ஆட்சியாளர்கள் காலத்தில் மட்டும்தான் அப்படி நடக்குதுன்னு நான் சொல்ல. இதே ஆட்சி முன்னால் வந்து திருச்செந்தூரில் வைரவேல் காணாமல் போனதெல்லாம் வந்து திடீர்னு அப்புறம் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த நிர்வாக அதிகாரி வந்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டது. அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம்னு புரியும். செய்து கொண்டதாக சுப்பிரமணியம் வைரவேல் காணாமல் போனது திருச்செந்தூரில். நான் சொல்லுது ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சி ரொம்ப வருஷம் முன்னால், அந்த எம்ஜிஆருக்கு முன்னால், அந்த பீரியடில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால். அப்படி நான் வந்து நேரடியாக பல கோயில்களுக்கு வந்து கோடிகளிலும் லட்சங்களிலும் வந்து கோயில்கள் மட்டும் இல்லாமல் பள்ளிகள், மருத்துவமனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான நிறையா வந்து பல கோடிகளில் வந்து தானம் செய்திருக்கிறேன். கடவுள் நான் சம்பாதித்த பணம் இதை வந்து ஏதோ ஒரு வகையில் அது வந்து சமுதாயத்திற்கு கோயிலாகவும் பள்ளியாகவும் இல்லை வேறு வகையிலும் மருத்துவமனைகளாகவும் வந்து போகணும்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அதில் உப்பிலியப்பன் கோயில் என்பது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில். அந்த கோயிலில் 4.5 கோடி ரூபாய் அதாவது 4.5 கிலோ தங்கம் கொடுத்து 2009 கும்பாபிஷேகத்திற்கு முன்னால் கொடிமரம், தங்க கொடிமரம், அப்புறம் மற்றும் பிற இன்னும் வேறு சில இதுவும் வந்து பணி ஆற்றியிருக்கிறேன். இப்போ அந்த 4.5 கோடி தங்கம் என்ன, எங்கள் செப்பு கொடிமரம் இருக்குது, தங்கத்தை காணும். நான் அவங்ககிட்ட டோனருங்கிற முறையில் நான் ஒன்றும் பணத்தை அது திருப்பி கொடுங்கன்னு கேட்கல, உரிமை இல்லை. நன்கொடை கொடுத்தாச்சுன்னா கொடுத்தது தான். எங்கே இருக்குது, யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, பத்திரமா இருக்கா, எவ்வளோ வெயிட் இருக்குது, என்ன குவாலிட்டியில் இருக்குது. ஏன்னு கேட்டால் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அதாவது பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த உற்சவர் சிலை, சிவன் பார்வதி உற்சவர் சிலை. சிவன் கோயிலில் மூலவர் வந்து எப்போவுமே சிவலிங்கம் கல்லில் தான் இருக்கும். உற்சவர் வந்து வீதி உலா எடுத்துகிட்டு போகிறதுக்காக உலோகத்தில் இருக்கும், தங்கத்தில் இருக்கலாம், இல்லை வந்து பஞ்சலோகங்கிறது 5 லோகங்கள் விலை உயர்ந்தது. அதை வந்து ரிப்பேருக்காக சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து திரும்பி வரும்போது அது செப்பில் வந்துருச்சு, பாலிஷ் போட்டு. இப்போ அது வந்து விசாரணையில் இருக்குது. இது மாதிரி பல கோயிலில் இருக்குது. நீங்கள் சொல்கிறது இப்போது இந்த உத்தர ரங்கநாதர் கோயிலில் இருக்குது. உப்பிலியப்பன் கோயிலில் இது நடந்திருக்கு. நான் ஒரு 20 கேள்வி கேட்டு அமைச்சிருக்கேன். அதாவது டோனர்
நன்கொடையாளர் என்கிற முறையில் இந்த தேதியில் கொடுத்துருக்கேன், கொடுத்ததற்கான செய்தித்தாளில் அந்த புகைப்படம்லாம் இணைச்சிருக்கேன், கல்வெட்டில் என் பேரை போட்டு என்னுடைய பேரையும் மனைவி பேரும் திருசக்தி சுந்தரராமன் என் மனைவி பேரெலாம் போட்டு தங்க கொடிமரம் கல்வெட்டு இருந்தது. கல்வெட்டை எடுத்துட்டாங்க. இப்போது தங்கத்தை எடுக்கும்போது நைஸாக கல்வெட்டையும் எடுத்துட்டாங்க சௌகரியமாக. இப்போ என்ன ஆச்சு நீங்கள் கேள்வி கேட்குறேன் பாருங்கள். எனக்கு ஒரு 15 கேள்வி கேட்டு அறநிலையத்துறையிலிருந்து எனக்கு பதில் வருகிறது. யார்கிட்ட கொடுத்தீங்க, ரசீது வச்சுருக்கீங்களா, நீங்கள் கொடுத்த போது அறநிலையத்துறையில் அந்த கோயிலுடைய நிர்வாக அதிகாரி யார், அந்த கோயிலையே போர்டு போட்டிருக்குங்க. நிர்வாக அதிகாரி யார், எத்தனை பீரியட்லேருந்து எந்த பீரியடில் வரைக்கும் இருந்தார் அவர், இது வழக்கமாக தேதி போட்டுருக்கும், அறநிலையத்துறை கோப்புகளில் இருக்கும். என்கிட்ட கேட்குறாங்க. நான் தங்கம் வந்து கட்டியாக வந்து 4 கட்டி தங்கம் 4 கிலோவுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அது தவிர வேறு வகையில் ஒரு 1/2 கிலோ கொடுத்துருக்கேன். அது வந்து காசுகளை துளசி காசுன்னு சொல்லுவாங்க, அதாவது அர்ச்சனை செய்வதற்காக. எதையுமே எங்கே போச்சுன்னு தெரியல, பதில் இல்லை, மாயம். நீங்கள் கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும், பத்திரமா இருக்குன்னு சொல்லணும், இல்லை உருக்கிட்டேன்னு சொல்லணும், இல்லை லாக்கரில் இருக்குன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்குறேன், யார் அதுக்கு பொறுப்பில் இருக்காங்கன்னு கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்கும்போது இருந்த கோயில் அதிகாரி, நிர்வாக அறநிலையத்துறை அதிகாரி என் பெயர் என்ன, அதை நீங்களே சொல்லணும் எனக்கு. ஓகே, என்கிட்ட கேட்குறீங்க. அந்த தங்கத்தை வந்து ரேக்குகளாக செய்யும் பொழுது சேதாரம் எவ்வளவு? நான் ஆசாரியா, நான் அதை செய்யும் பொற்கொள்ளர் நானா? நான் தங்க கட்டி கொடுத்துட்டேன்யா. நீங்கள் கோயிலேருந்து அந்த எந்த பொற்கொள்ளரோ அவருக்கு வந்து அளிக்கப்பட்ட பணி உத்தரவின் நகலை அனுப்புவோம். யார் கேட்குறா? டொனேஷன் கொடுத்த எங்கிட்ட அறநிலையத்துறை பதிலில் கேட்குது. இந்த கேள்வியை நான் தானே கேட்கணும், நான் கேட்டிருக்கேன். சேதாரம் எவ்வளவு, பொற்கொள்ளர் வந்து யார், அவருக்கு பணி உத்தரவு யார் கொடுத்துருக்கணும், அறநிலையத்துறை இல்லை கோயில் நிர்வாகம், ரெண்டும் ஒன்று தானே. அந்த சமயத்தில் யார் நிர்வாக அதிகாரின்னு என்ன கேட்டால், சேதாரம் எவ்வளவுன்னு என்ன கேட்டால், எதெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டுமோ அதெல்லாம் பதிலுக்கு என்ன கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கேட்கும் கேள்விக்கு அவர்கள் பதில் நான் கேட்குறது சிம்பிளான கேள்வி. ஐயா, இன்னைக்கு கொடிமரம், தங்க கொடிமரம் இருந்தது, அது கோயிலில் போகும்போது பல முறை நான் பார்த்துருக்கேன், பக்தர்கள் லட்சக்கணக்கில் பார்த்துருக்காங்க. சைடில் ஒரு கல்வெட்டும் என் பேரும் போட்டிருந்தது. என் பேர் ஏன் போடலன்னு கேட்கல, இதையும் காணும் அதையும் காணும் போது சந்தேகம் வருது. இப்போ அது எங்கே இருக்குது? செப்பு கல்வெட்டு இருக்கு, அது செப்பு ரேக்குகள் போட்டிருக்கு கொடிமரத்தில், எங்கே போச்சு, பத்திரமா இருக்கா? இவ்வளோதானே கேள்வி. நேர்மையான பதில் என்ன? பத்திரமா இருக்குது, இன்னும் காரணத்துக்காக அதை போட முடியல, இல்லை போடலை, இல்லை இனிமேல் நான் அடுத்தது கேட்குறேன். இப்போ போடலைன்னு சொன்னால் ஏன்னா என்கிட்ட வந்து ஓரலாக கேட்கும்போது அங்கே உள்ள அதிகாரிகள், அங்கே உள்ள பணியாளர்கள் சொல்கிறாங்க, இல்லை அது மரம் வந்து கொஞ்சம் தடிமனாக போச்சு, அதனால் இது ஃபிட் ஆகலை. அது உண்மையாக பொய்யா தெரியாது. ஃபிட் ஆகலைன்னா ஆகம கமிட்டியில் வச்சு தான் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். அந்த மரத்துடைய சைஸ் மாற்றணுன்னா ஆகம கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த கமிட்டியில் வச்சிங்களா, அதோடைய காப்பி கொடுங்கன்னு கேட்குறேன். நான் நன்கொடையாளர் மட்டும் இல்லை, தொழிலதிபர் மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு வழக்கறிஞரும் கூட. என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாதா? அவங்களும் ஒன்றும் புரியாமல் இல்லை. எந்த கேள்விக்கும் பதில் வந்து சொன்னால் சிக்கி விடுவோம் என்பதற்காக என்ன 15 கேள்வி கேட்குறாங்க. அறநிலையத்துறையில் என்னெல்லாம் கோப்பு இருக்குமோ அதெல்லாம் எங்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, நானாக வந்து அரசு நடத்துகிறேன், அறநிலையத்துறையை நடத்துகிறேன். இப்போ நான் கொடுத்தது, இப்போ நான் சிபிஐ விசாரணை கோரி நான் வந்து நீதிமன்றத்தை, உயர் நீதிமன்றத்தை நாடுவதாக முடிவு செய்து விட்டேன். வழக்கறிஞர் மூலமாக அதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கேன். ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கிடைத்திருந்தால் நானும் திருப்தி அடைந்திருப்பேன். எனக்கு வேண்டியது என்ன, கொடுத்தது பத்திரமா இருக்குது, ரெண்டாவது ஏன் யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் செப்பு யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த செப்பு போடும்போது, இந்த செப்பு நான் கொடுத்தது பதில் தங்கத்தை தூக்கி என்ன பண்ணாங்களோ தெரியாது, செப்பு போடும்போது வேறு ஒரு நன்கொடையாளர்கிட்ட போய் அதை வாங்கி அதுக்கு பணம் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த நன்கொடையாளருக்கு ஏற்கனவே தங்கம் இருந்தது தெரியுமா? அவர் இந்த கேள்வி கேட்டாரா? அவர் பாவம் எங்கேயா வெளிநாட்டில் இருப்பார், செப்பு கொடி மரம் எவ்வளோ ஆகுதுன்னா கொடுத்துட்டு போயிருப்பார். நான் எப்படி கொடுத்தனோ, கோயிலேருந்து கோரிக்கை வந்து தான் நான் கொடுத்தேன். என்கிட்ட கேட்குறாங்க, உங்களிடம் வந்து யார் வந்து கோரிக்கை விடுத்தார்கள் கொடுக்க சொல்லி? எல்லா கேள்வியும் உங்கள்கிட்ட தான் பதில் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த பதிலாம் நீங்கள் சொல்ல விரும்பலன்னு. அப்போ இந்த கோவில் கொள்ளை என்பது இந்த ஆட்சியில் ஒரு கோயிலில் எங்கேயோ நடப்பதில்லை. நீங்கள் இன்றைக்கி பேப்பரில் வந்தது சொல்கிறீங்க, நான் வந்து எனக்கு நடந்ததை சொல்கிறேன். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் சொல்லிட்டேன். சபரிமலையில் வந்து 4.5 கிலோ தங்கம் காணாமல் போச்சுன்னு சிபிஐ விசாரணை, இது வரைக்கும் 8 பேர் கைதாக இருக்காங்க.
தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு கோயில் இல்லை, பல கோயில்களில் சபரிமலை என்பது ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏறத்தாழ 40,000 கோயில்கள் இருக்குன்னு. அதில் புராதனமான கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 28,000 30,000 கோயில்கள் புராதனமானவை. சோழர், சேரர், பாண்டியர், பல்லவர் காலத்து இது, அதுக்கப்புறம் நாயக்கர் காலத்தில் செப்பனிடப்பட்டு பணி செய்யப்பட்டது இந்த மாதிரி கோயில்கள். இந்த கோயில்களில் உள்ள சிலைகள், அதுக்கப்புறம் நிலங்கள். இங்கே அதே எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் ஊர்னா கும்பகோணம், அந்த திருமங்கலக்குடின்னு, அந்த திருமங்கலக்குடியில் ஒரு வெங்கடாஜலபதி திருக்கோயில் இன்று வரை வந்து அது வந்து அதுக்கு பூஜை நடைபெறவில்லை. புராதனமான கோயில், ஆனால் ரொம்ப பெரிய கோயில் இல்லை, சுமாரான சைஸில் கோயில். பூஜை செய்வதற்கு கூட ஆள் இல்லை, அர்ச்சகர் இல்லை, தீபம் ஏற்றுவதற்கு கூட ஆள் இல்லை, பெரும்பாலும் பூட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கோயிலுக்கு 100 ஏக்கரா நிலம் இருக்குது, அந்த புராதனமான கோயில். இந்த 100 ஏக்கர் நிலமும் ஆட்சியாளர்களால் யாருக்கோ குத்தகை விடு. அந்த குத்தகையும் அது யாராக இந்துக்களாக இருந்தாலும் சரியான இருந்தால் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு குத்தகை. இது இஸ்லாமியர்கள் என்பதால் பிரச்சனை இல்லை, சட்டவிரோதமாக விடப்பட்டிருக்கிறது. அது இந்துக்களுக்கே விடப்பட்டிருந்தாலும் குற்றமே. 100 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த கோயிலில் இன்றைக்கி விளக்கேற்றுறதுக்கு வழி இல்லை, கோயில் பூட்டியிருக்கு, அர்ச்சகர் கூட வந்து யாரும் அங்கே போடலை. இப்படி பல கோயில்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சபரிமலையை பார்த்து வாயை பழக்கிறோம். இங்கே இந்த ஊழல் நடைபெறும் கோயில்கள் என்ற வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல சபரிமலைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில். இந்த என்னை பொறுத்தவரை இதெல்லாம் கூட்டினா ஒரு 10,000 கோடி 20,000 கோடி. ஏன்னா நிலத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ நகையை மட்டும் நம்ம பார்க்குறோம். நிலம்னு பார்த்தீங்கன்னா 100. வேதாரண்யம் என்ற வேதாரண்யம் தெரியுமா? நம்ம கிட்டத்தட்ட தனுஷ்கோடியாக தான் அந்த கடைசியில் இலங்கைக்கு மிக அருகில் வரும். அங்கே இருக்கிற புராதனமான சோழர் காலத்து கோயில். நம்புவீங்களா எவ்வளவு நிலம் இருக்கும் அதுக்குன்னு? 13,000 ஏக்கர் நிலம் அதுக்கு சொந்தம். ஆனால் அந்த கோயிலுடைய நிலையை போய் பாருங்கள். 13,000 ஏக்கர்னால் கிட்டத்தட்ட ஒரு சிறு நகரமையா. அந்த நிலத்தில் எவ்வளவு வருமானம் வர வேண்டும்? நியாயமான வருமானம் எங்கே போகுது? அதெல்லாம் ஒரே ஒரு கோயிலில் மட்டும் 13,000 ஏக்கர் நிலம் இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன கோயில்களில் 100, 200, 300 ஏக்கர். இதெல்லாம் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான கோடிகளில் தமிழ்நாட்டில் கோயில்கள் பெயரால் கொள்ளை நடைபெறுகிறது. கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாதே என்பதற்காகத்தான் கோயிலை எதிர்க்கிறேன், கோயில்களை எதிர்க்கவில்லை. பராசக்தி, அந்த ஒரிஜினல் பராசக்தி 1952 பராசக்தியில் ஐயா கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம் எழுதியவருடைய கட்சியே அந்த வசனத்திற்கு எதிராகத்தான் செயல்படுகிறார்கள் என்பது